standard students, now we will take mathematics today. See unit 1 about geometry. Geometry is all about shapes. Geometry is all about shapes. தமிழ்ல சொல்லுவாங்க ஷேப்ஸ்க்கு வடிவங்கள் வடிவுகள். இந்த பாரு என்ன ஷேப்ஸ் போட்டிருக்காங்க பாரு. இது என்ன ஷேப் இது? என்ன ஷேப் இது? கியூப். அது மாதிரி இது ரெக்டாங்கிள், இது ட்ரையாங்கிள், இது வந்து கியூபாய்டு. இது மாதிரி சில ஷேப்ஸ் பற்றி இந்த பாடத்தில் நம்ம படிக்கலாம். அடுத்தது பாரு. see next able to get the feel of two-dimension perspective while observing drawing of three-dimensional objects. While observing for two-dimension, இதெல்லாம் என்ன உருவத்தில் இருக்குது? what shapes are these? two-dimension. two-dimension இருக்கும். மொத்தம் டைமென்ஷன் எத்தனை இருக்குது? மொத்தம் 3 டைமென்ஷன் இருக்குது. ஆனால் இந்த படங்க 2 டைமென்ஷன் காட்டினா டைமென்ஷன் ஹைட்டு அண்ட் லெங்க்த்து. ஹைட் அண்ட் லெங்க்த்து மட்டும் காட்டுது, டெப்த்து காட்டல. அப்போ இதெல்லாம் 2 டைமென்ஷன். ஆனால் 3 டைமென்ஷன் ஃபிகர் மாதிரி எழுதிருக்காது. இது பார்த்து நம்ம 3 டைமென்ஷனை பற்றி அப்சர்வ் பண்ணிக்கலாம், நம்ம யோசித்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், any shape that can be laid on a flat surface is two-dimensional shape. flat surface வந்து பட்டையாக இருக்கிற ஒரு பட்டையாக இருக்கிற ஷேப்பில் இருக்க தர மாதிரி இருக்க இடத்துல போட முடிஞ்சது வந்து 2-dimensional ஷேப்பு. அடுத்த எக்ஸாம்பிள் 2-dimensional எக்ஸாம்பிள் பாரு. ஸ்லேட், சிடி இது வந்து என்னது? ஆக்சிடென்ட்காக ரோடில் வைக்கிற ஒரு சைன் போர்டு. இது என்னது? இது வந்துட்டு செஸ் போர்டு. இதெல்லாம் வந்து பட்டையாக ஹைட்டு லெங்க் இருந்தால் போதும். அடுத்தது நெக்ஸ்ட், அடுத்தது 3-dimensional ஷேப் பார்க்கலாம். இப்போ 3-dimensional ஷேப்ஸ் ஆர் solid objects that have 3 dimensions. These dimensions are length, width and height. For 3 dimension, 3 dimension length, width and height. Length another is length. Width another is ஆழம். ஹைட்னா இந்த பக்கம் ஹைட். இது பாரு, இதில் பாரு, இது பாரு, இது வந்து ஹைட்டு, இது வந்து லெங்க்த்து, இது வந்து விட்த்து. இது லெங்க்த்து, இது விட்த்து, இது ஹைட்டு. 3 டைமென்ஷன், எல்லாமே 3 டைமென்ஷன் ஃபிகர் பாருங்க. இந்த மாதிரி இது வந்து கியூப் சொல்லுவாங்க, இது கியூபாய்டு சொல்லுவோம், இது வந்து கோன் சொல்லுவோம், இது சிலிண்டர். we call this cylinder. what we call this sphere. this is a sphere. அப்புறம் ஏறத்தாழ ஆல்மோஸ்ட் கியூப் ஷேப்பில் இருக்குது. இது வந்து கோன் ஷேப்பில் இருக்குது ஏறத்தாழ. நெக்ஸ்ட், draw 3D shapes from 2D shapes. இது 2D ஷேப் ஃபிகர். இதெல்லாம் 2D ஷேப்லேருந்து 3D ஆக்கணும். 3D எப்படி ஆக்குறது? இதை வந்து போட்டாக்கா இப்படி மடித்து ஃபோல்டு ஹியர், இந்த கோல்டு இடத்துல ஃபோல்டு பண்ணி திருப்பி ஃபோல்டு பண்ணாக்கா இந்த ஃபோல்டில் இது மூணுனாக்கா இது வந்து ஒரு பெட்டி மாதிரி ஆகிடும். அப்புறம் முன்னாடி பின்னாடி ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணாக்கா 6 சைடு ஆகிடும். பாரு கோனுக்கு கியூபுக்கு எத்தனை சைடு இருக்குது பாரு? 1 2 3 4 5 6 6 சைடு இது ஆகிடும். 2 டைமென்ஷனுக்கு 3 டைமென்ஷன் ஷேப் வந்து மாற்றலாம் நம்ம. அடுத்தது பாரு கியூப். நான் சொன்னல கியூப். we talked about கியூப். கியூப் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ், அதனுடைய குணாதிசயங்கள், ப்ராப்பர்ட்டிஸ், கேரக்டரிஸ்டிக்ஸு, ப்ராப்பர்ட்டிஸ் அல்லது கேரக்டரிஸ்டிக்ஸ். இட் இஸ் a 3D ஷேப். இட் இஸ் a 3D ஷேப். இது 3D ஷேப்பில் இருக்குது. இட் has 6 faces. 6 முகங்கள் இருக்குது. அடியில் மேலே 2, சுற்றிய 4, 4 2 6, 6 சைடட், 6 முகம். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். எல்லா பக்கம் ஈக்குவலாக. கியூபுக்கு வந்துட்டு ஒரு ஷேப் ஒரு அளவு கொடுத்தா போதும், எல்லா பக்கம் 6 பக்கமும் ஈக்குவலாக இருக்குது. இட் ஹாஸ் 8 வெர்டிசஸ். 8 வெர்டிஸ்னாது இந்த மூளை எத்தனை மூளை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 மூளை இருக்குது. 8 மூளை பகுதி இருக்குது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? வெர்டிசஸ். அப்புறம் அண்ட் 12 எட்ஜஸ். எட்ஜஸ் என்னது? இந்த மூளை எட்ஜஸ். இதில் கூட பாரு எட்ஜஸ்ஸு 1 2 3 4 5 6 7 8 8. இவர் இந்த பக்கம் ஓரத்தில் பார்த்தோன்னா 8 ஓரங்கள் இருக்குது. எட்ஜஸ் 12 எட்ஜஸும் 8 வெர்டிசஸ். நெக்ஸ்ட்டு வந்து கியூபாய்டு. இதை சொன்னதில் இருக்குன்னு ஃபார் ஃபிஷ் டேங்க் கூட கியூபாய்டு ஷேப். இந்த மாதிரி இதில் 8 வெர்டிசஸ் இருக்குது பாரு. வெர்டிசஸ்னால் மூளை எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7
இதில் 12, இதில் கூட 12 வெர்டிசஸ் இருக்கும், 8 வெர்டிசஸ் இருக்குது. இதில் கூட எட்ஜஸ் வந்து 12 எட்ஜஸ் இருக்கும். அதில் இப்போ 1 2 3 4, அதே மாதிரி கீழே ஒரு 4 8, மொத்தம் 8 எட்ஜஸ்ஸு, 8 வெர்டிசஸ்ஸு, 12 எட்ஜஸ் இருக்குது. It is a 3D shape. It has 6 faces. Its opposite sides are equal. Opposite sides are equal. அதில் கியூப்ல என்ன சைட்ஸு? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இதில் வந்து எதிர் பக்கம் தான் ஈக்குவலாக இருக்கும். இது ஈக்குவலு, அடியில் மேலே ஈக்குவல், இந்த பக்கம் ஈக்குவல், இந்த பக்கம் ஈக்குவல். இது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இட் ஹாஸ் 8 வெர்டிசஸ் அண்ட் 12 எட்ஜஸ். அதுக்கு 8 வெர்டிசஸும் 12 எட்ஜஸ் இருக்குல்ல. நெக்ஸ்ட் சிலிண்டர். இந்த வடிவத்துக்கு பேர் என்னது? சிலிண்டர். இந்த மாதிரி குழாம இருக்கிற பேர் சிலிண்டர். அதனுடைய குணம் சின்னது, ப்ராப்பர்ட்டிஸ் என்னது? இட் இஸ் 3D ஷேப். இது 3D ஷேப்பில் இருக்குது. அப்புறம் 2 பேஸ் லை இன் அப்பர் அண்ட் லோயர் சர்ஃபேஸ் இன் அ சிலிண்டர். அடிபாகமும் மேல் பாகம் சேர்ந்து 2 பேஸ். இது ஒரு பேஸ், இது ஒரு பேஸ். 2 பேஸ் இருக்குது சிலிண்டருக்கு. 2 பேஸ், இங்கே ஒரு பேஸ், இங்கே ஒரு பேஸ் இருக்குது. பேஸ். அப்புறம் ஹைட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பேசஸ். இந்த 2 பேஸ் நடுவில் இருக்கிறது தான் உயரம், ஹைட். இந்த ஹைட் போட்டுருக்கான் பாரு. இந்த சர்ஃபேஸு, இந்த சர்ஃபேஸ் நடுவில் இருக்கிறது ஹைட். நெக்ஸ்ட்டு அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் பாரு. இந்த மாதிரி ஸ்பியருடைய இது ஸ்பியர். நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம்? ஸ்பியர். பந்து ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. இது ஸ்பியர் ஷேப் ஆரஞ்சு. இது பூமி, எர்த்து ஸ்பியர் ஷேப்பு. இது ஸ்பியர் ஷேப். ஸ்பியர் ஷேப் என்ன இருக்குது? சென்டர் இருக்குது, ஓரம் இருக்குது, எட்ஜ் இருக்குது. இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸு? இட் இஸ் 3D ஷேப். இது வந்து 3 3D ஷேப். இட் ஹாஸ் ஒன்லி 1 சர்ஃபேஸ். இதுக்கு ஒரே ஒரு முகம் தான் இருக்குது. இட் ஹாஸ் 1 சர்ஃபேஸ். ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆர் அட் த சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர். ஆல் த பாயிண்ட்ஸ், சர்ஃபேஸ் ஆனது இது ஓரம். சென்டர்லேருந்து எல்லாமே ஒரே டிஸ்டன்ஸில் இருக்குது. எல்லாமே ஓரங்கள் எல்லாமே சென்டர் எடுத்தாக்கா எல்லா பக்கமும் ஒன்றா இருக்கும். The points on the surface are at the same distance from the center. சென்டர்லேருந்து ஒரே அளவான தூரத்தில் இருக்குது எல்லா எட்ஜஸ். இட் ஹாஸ் நோ வெர்டிசஸ் ஆர் எட்ஜஸ். அதுக்கு வந்து வெர்டிசஸ் இல்லை, எட்ஜஸும் இல்லை. கியூப் எடுக்கிற மாதிரி நோ வெர்டிசஸ், நோ எட்ஜஸ். நெக்ஸ்ட்டு கோன். அடுத்த ஷேப் என்னது? கோன். இப்போ கோன் ஐஸ் போட்டுருக்கு. இது கோன் ஐஸ் பேர் வந்து கோன் ஷேப் இருக்கிறதுனால கோன் ஐஸ் இருக்குது. இதுதான் கோன். இதுதான் கோன். இப்போ கோன். கோனுக்கு என்னென்ன இருக்குது பார்க்குறீங்க? சென்டர் கீழே வந்து வட்டமாக இருக்கும், சர்க்கிள் இருக்குது. சர்க்கிள் இந்த மேலே கூம்பு மாதிரி மேலே போகும். வட்டத்துக்கு சென்டர் வந்து சர்க்கிள். இங்கேருந்து இந்த பக்கம் போனால் ரேடியஸ். ஸ்பியரில் பார்த்த மாதிரி தான் ரேடியஸ். இந்த சென்டர்லேருந்து இந்த முனைக்கு போனாக்கா இதுதான் ஹைட். இப்போ இது வந்து ஸ்லாண்ட் ஹைட். இது ஹைட்டு. எல் வந்து ஸ்லாண்ட் ஹைட்டு. ஆர் வந்து ரேடியஸ். சென்டர்லேருந்து ஓரத்துக்கு ரேடியஸ். ப்ராப்பர்ட்டிஸ், கேரக்டரிஸ்டிக் பாரு. இட் இஸ் எ 3D ஷேப். அது வந்து 3D ஷேப்பில் இருக்குது. பேஸ் ஆஃப் த கோன் இஸ் சர்க்குலர். த பேஸ் ஆஃப் கோன் இஸ் சர்க்குலர், வட்ட வடிவத்தில் இருக்குது. த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டாப் ஆஃப் த கோன் டு த சென்டர் ஆஃப் த பேஸ் இஸ் கால்ட் த ஹைட். டாப் ஆஃப் த கோன் இந்த முனைக்கும் டு சென்டர் ஆஃப் த பேஸ், சென்டர் ஆஃப் த பேஸ் பேர் தான் ஹைட். The distance from the apex to any point lying on the circumference of base is called a slant height. என்னது? முனையிலிருந்து அபெக்ஸ். இது பேர் என்னது? அபெக்ஸ். இங்கிருந்து இந்த ஓரத்துக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் தான் அது ஸ்லாண்ட் ஹைட். The distance from the apex to any point, the distance of the apex to any point, இங்கிறது இப்படி வந்தாலும் any point on the circumference தான் சுற்றி இருக்க அந்த ஓரத்துக்கு, இங்கேருந்து இந்த ஓரத்துக்கு அளந்தாக்கா அதுதான் ஸ்லாண்ட் ஹைட். அடுத்தது, த ஹைட் அண்ட் ஸ்லாண்ட் ஹைட் ஆர் நாட் ஈக்குவல். இந்த ஹைட்டும் சேம் கிடையாது. தே ஆர் நாட் ஈக்குவல். இந்த பஸ் ஈக்குவல். அது பெருசாக இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கு அளவாக இருக்குது. இது ஒரு அளவு, இது ரெண்டு அளவு வேறு அளவு. ஹைட் என்ன ஒரே அளவு நினைக்கக்கூடாது. அதனால தான் போட்டுருக்கான் height and slant height are not equal. Okay, next
ஆக்டிவிட்டீஸ். கீழே வந்து நிறையா நீங்கள் புக்கை பார்த்துட்டு இதெல்லாம் ஃபில்அப் பண்ணுவீங்க. என்ன ஃபில்அப் பண்ணோம்? இது கியூபாய்டு, கியூப் 2 ஷேப் கொடுத்துருக்காங்க. வாட் வில் யூ அப்சர்வ் இஃப் யூ லுக் அட் த ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் த ஃப்ரண்ட்? முன்னாடி இருந்து பார்த்தாக்கா என்ன தெரியுது உங்களுக்கு? வாட் வில் யூ அப்சர்வ் இஃப் யூ லுக் அட் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த சைடு? சைடில் இருந்து எப்படி தெரியுது? இதெல்லாம் கேட்குறாங்க. டைஸ்னால் என்னது? தாய்ப்பா சாப்பிடுவோம்ல, அது அந்த இது இந்த இடத்துல இந்த ஷேப் இருக்குது. டைஸ். கியூப் கீழே டவுன். ஆப்ஜெக்ட்டு ஷேப்பு என்ன ஷேப்லேயும் சொல்லணும். இது எதை மாதிரி இருக்குதுன்னு சொல்லணும். டைஸ் மாதிரி இருக்குது. அப்புறம் எத்தனை பக்கங்க, ஹவு சைட்ஸ், எத்தனை முகம், அப்புறம் கார்னர்ஸ், இந்த மூளை எத்தனை மூளை இருக்குன்னு சொல்லணும். ஃபில்அப் பண்ணணும். நீங்கள் புக்கை வச்சு ஃபில்அப் பண்ணி எனக்கு கொண்டாந்து காட்டணும். நீங்கள் ஷோமி இந்த மாதிரி எல்லா ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை ஷேப் இருக்குது? இதில் 5 ஷேப்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ 5 ஆப்ஜெக்ட் 1 2 3 4 5 ஷேப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அப்புறம் எக்ஸஸ் 1 மேட்ச் த ஃபாலோயிங். இதுன்னா இங்கே படம் கொடுத்துருக்காங்க. they have given the objects. How many objects are there? 1 2 3 4 5 objects are there. Here 5 name of the shapes are there. ஷேப்ஸ் உடைய வடிவங்களுடைய பெயர்கள் இருக்குது. இது பொருத்தணும். மேட்ச் த ஃபாலோயிங். ஃபார் இதுனா ஷேப் ஸ்பியர். இங்கே கோடு இப்படி போடணும். இந்த புக்கில் எடுத்துகிட்டு அதே மாதிரி இதுனா ஷேப் இருக்குது பார்த்து போடணும். இதுனா ஷேப் இருக்குது பார்த்து ஈஸி. உங்களுக்கு எல்லாம் நீங்களே பார்த்து செய்யணும். இப்போ ரைட் ஃபைண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதில் ஃபில்அப் பண்ணணும். கியூப் இஸ் கவர் 6 ஸ்கொயர்ஸு. நீங்கள் பார்த்து படத்தை பார்த்து செய்யணும். இதெல்லாம் நீங்கள் புக்கில் பார்த்து ஃபில்அப் பண்ணணும். ஈஸி. நெக்ஸ்ட் 6 put the round chart. இது வந்து look at the changes occurred when the chart is rotated. ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஃபிகர் வந்து சொல்லணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், let us see the rotation of spheres. இது திருப்பி பார்த்து நீங்கள் புக்கில் இருக்க பார்த்து நீங்களே பார்த்து செஞ்சுக்கலாம். இது பாரு, கம் டவுன். Among the following shapes, find out which one would look the same after 1/4 turn. Put a tick mark. இது கொஞ்சம் திருப்பின பிறகு எந்த ஷேப்பில் வந்து ஒரு ஃபிகரும் ஒரு வடிவத்தை கொஞ்சம் திருப்பின பிறகு எந்த ஷேப்பில் மாறுது வருதுன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஈஸி. நீங்களே பண்ணணும். புக்கை பார்த்து நீங்களே பண்ணணும். இதெல்லாம் நெக்ஸ்ட் இதெல்லாம் புக்கில் இருக்க எக்ஸசைஸ். இப்போ சொல்லி கொடுத்த வச்சு நீங்களே பண்ணலாம். இதெல்லாம் draw the lines of symmetry for the following figures. Symmetry-நானது அதே மாதிரி இருக்கிற மாதிரி symmetry. Draw the lines of symmetry from the following figures. இந்த ஃபிகரில் இருந்து சிமெட்ரினா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி சிமெட்ரி ட்ரா பண்ணும். இதை பார்த்து நீங்களே ட்ரா பண்ணுங்க. நெக்ஸ்ட் match the net with the shape you will get by folding. மேட்ச் இது வந்து இதே மாதிரி பண்ணி இது மடித்தாக்கா எந்த ஷேப்பில் வருதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி இங்கே ஏரோ போட்டுருக்கோம் பாரு புக்லேயே. இந்த ஷேப் வரும் இது மடித்தாக்கா. இந்த கோடு வெப்பு இது வந்து வலை மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா? இது இந்த மேலே மடிச்சினாக்கா இந்த ஷேப் வரும். அதே மாதிரி இல்லை இது மடித்தா என்ன ஷேப் வரும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நீங்களே பார்த்து இது மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங். இதெல்லாம் நெக்ஸ்ட் இது வரைக்கும் சொல்லி கொடுத்தத நீங்கள் வந்துட்டு bring it down, some more down. Introduction of angles. அடுத்த பாடம் வந்துட்டு நெக்ஸ்ட் லெசன் அது 1 2 அதாவது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆங்கிள்ஸ். இது வந்து ஆங்கிள்ஸ் பற்றி அடுத்த பாடம் படிக்கலாம். இது வரைக்கும் படித்தா நீங்கள் அந்த எக்ஸசைஸ் ஃபில்அப் பண்ணி you must show me, send me in WhatsApp. I will see them. Study in mathematics
introduction of angles. Angle கோணங்களை பற்றி ஒரு முன்னோடி introduction of angles. இதெல்லாம் பாரு ஆங்கிள் இருக்குது, இது ஒரு ஆங்கிள் இருக்குது, இது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள் இருக்குது, இது மாதிரி ஆங்கிள்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பாரு ஆங்கிள்ஸ். ஆங்கிள்ஸ் என்னது? வாட் ஆர் ஆங்கிள்ஸு? டூ லைன்ஸ் மீட் அட் அ பாயிண்ட் அண்ட் திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் an angle. இது வந்து ஒரு கோணம் சொல்லுவாங்க. this distance is called angle. See, there are two lines, this line and this line are meeting at a point. மீட் பண்ணாதான் ஆங்கிள். இது சேரலனாக்கா ஆங்கிள் வராது. இது வந்து ஆங்கிள் தான். இந்த ஆங்கிள் ஃபார்ம்ட் பை மீட்டிங் ஆஃப் டூ லைன்ஸ். இங்கே பாரு ரெண்டு கோடு என்ன ஆகுது? டூ லைன்ஸ் ஆர் இன்டர்செக்டிங் ஒன்று கிராஸ் ஆகுது. இங்கே கிராஸ் பண்ணுது. அப்போ இங்கே ஆங்கிள் வருது, இங்கே ஆங்கிள் வரும், இங்கே ஆங்கிள் வரும். அப்போது 4 ஆங்கிள் வருது. இங்கே there are 4 angles. இங்கே 2 angles தான் காமிச்சிருக்காங்க. ஆங்கிள்ஸ் ஃபார்ம்ட் பை இன்டர்செக்ஷனாக ஒன்று தாண்டுது, கிராஸ் பண்ணுது. ஆங்கிள்ஸ் ஃபார்ம்ட் பை இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 rays. இது வந்து இன்டர்செக்ஷன் ஆங்கிள்ஸ். நெக்ஸ்ட், வாட் டஸ் திஸ் பிக்சர் ஷோ? இந்த பிக்சர் எதை காட்டுது? திஸ் பிக்சர் ஷோஸ் an angle. Does this picture shows an angle? Does angle have name, sir? என்னது? இந்த ஆங்கிளுக்கு, இந்த கோணத்துக்கு பேர் இருக்கான்னு கேட்குறாங்க. does angle have name? Yes, angles have names. ஆமாம், ஒரு ஆங்கிளுக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. have names. Can you see 2 line segments in this picture? Read the name of that. There 2 line கொடுத்துருக்காங்க. Read the names. இந்த லைன் நேம் என்னது? AB. இந்த லைன் நேம் என்னது? BC. AB, BC are joining at a point. This is called an angle. இது வந்து கோணம், தமிழில் கோணம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், பிக்சர் ஃபார் ஆங்கிள்ஸ். இதெல்லாம் ஆங்கிள்ஸோட பிக்சர், படம். இந்த ஆங்கிள்ஸ் என்னென்ன படம் கொடுக்குறா? நேம் ஆஃப் த ஆங்கிள்ஸ். இந்த ஆங்கிள்ஸுடைய பேர். அப்புறம் வர்டெக்ஸ்னால் சேர்ற. அப்புறம் 2 arms ஆஃப் ஆங்கிள்ஸ். 2 arms, 2 கைகள் சொல்லலாம். இப்போ கடையாட்டில் முள் இருக்க 2 கைகள் சொல்லலாம். சின்ன கை பெரிய கை சொல்கிற மாதிரி இது கைன்னு சொல்லலாம். இது கைன்னு சொல்லலாம். 2 கைகள்னால் 2 கோடில் 2 லைன்ஸு ஆர் 2 லைன் செக்மெண்ட்ஸ். ஓகே, 2 arms ஆஃப் ஆங்கிள்ஸ். இந்த ஆங்கிளுடைய 2 கைகள் அப்படின்னு சொல்லலாம். 2 arms, 2 hands சொல்லலாம். ஆர்ம்ஸ்னாக்கா ஷோல்டர்லேருந்து விரல் வரைக்கும் ஆர்ம்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் 2 arms ஆஃப் ஆங்கிள்ஸ், AB and BC. இது AB and BC, 2 arms ஆஃப் த ஆங்கிள். இந்த ஆங்கிள் சரி. நேம் ஆஃப் த ஆங்கிள். bring it down. Ramu, sir, this angle has 2 line segments. They are BA and BC. இதுக்கு BA and BC bring it down. எங்க BA and BC? இது BA and BC இதை சொல்றாங்க. Up next, BA and BC. Which is the common point of 2 line segments? B is the common. மொனதா வந்துட்டு இதுதான் வந்து காமன் பாயிண்ட். 2 கோடுகளுக்கு காமன் பாயிண்ட் இதுதான் காமன் பாயிண்ட். Teacher, these 2 line segments make an angle. Common point B vertex. அந்த B இருக்கிறது vertex அந்த இடத்துக்கு. அப்புறம் BA and BC are arms of the angle. 2 கைகள். அடுத்தது then how can we name the angle in the picture? அதற்கு what name can we give for the angle? An angle is mentioned by 3 alphabets. The center letter of the angle denotes the vertex. The angle is mentioned by 3 alphabets. 3 எழுத்துக்கள், 3 ABC போட்டுக்கால 3 alphabets A B C பேர். இது வந்து இங்கே மீட், அது பேர் வர்டெக்ஸ். The ABC is the name of the angle. Am I right? அப்போ இந்த வாட்ஸ் த நேம் ஆஃப் த ஆங்கிள்? இந்த ஆங்கிள் பேர் என்னது இப்போத்துக்கு? இது வந்துட்டு ஏபிசி, ஆங்கிள் ஏபிசின்னு எழுதலாம். இந்த ஆங்கிளுக்கு, இந்த கோணத்துக்கு என்ன பேர்?
ஆங்கிள் ஏபிசி அப்படின்னு போடணும். Show the angle ABC and angle CBA are same. Bring down. Angle வந்துட்டு ABC சொன்னாலும் ஒன்று தான், CBA சொன்னாலும் ஒன்று தான். ஒன்று both are indicating this angle. இதை தான் குறிக்குது. அதனால் ஏபிசின்னு சொல்லலாம் ஆங்கிள் எல்லாம், சிபிஏன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இங்கே ஆங்கிள்ஸ், இந்த ஆங்கிள் என்ன பேர் இருக்குது? அப்போ இருக்கு இது டிஏ டிஎஃப்னு வைக்கணும். ஆங்கிள் டிஎஃப் இருக்கணும். வர்டெக்ஸ் எது இருக்குது? வர்டெக்ஸ் எது? இ. அப்போ இந்த வர்டெக்ஸ் வந்து இந்த பி போட்ட மாதிரி இந்த பி போட்டுது. அதே இதுக்கு வந்து வர்டெக்ஸ் வந்து இ. ஆங்கிள் வந்து டிஎஃப் சொல்லலாம், இல்லை எஃப்இடின்னு சொல்லலாம். இங்கே போடணும். இப்போ ரெண்டு ஆங்கிள் இதாவது அதாவது எழுதலாம். அது மாதிரி இது இந்த டூ ஆர்ம்ஸ் ஆஃப் த ஆங்கிள், டூ ஆர்ம்ஸ் இது ரெண்டு கைகள். இந்த ஆங்கிளுக்கு ரெண்டு கைகள், டூ ஆர்ம்ஸ். என்னது? டிஇ அண்ட் இஎஃப். இப்போ டிஇ அண்ட் இஎஃப். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே பாரு, வர்டெக்ஸ் இது கியூ வர்டெக்ஸ். இது வந்துட்டு இந்த ரெண்டு கைகளுக்கு என்னது? பிக்யூ அண்ட் கியூஆர். இங்கே போடணும். பிக்யூ கியூஆர் ரெண்டு கைகள். இது வந்து வர்டெக்ஸ் வந்து கியூ. இது வந்து என்னது? டவுன். இது வந்து ஆர்ம்ஸ் ஆங்கிள் ஏபி. ஆர்ம்ஸ் பேர் என்னது? பிக்யூ கியூஆர். இந்த ஆங்கிள் என்னது? பிக்யூஆர் போடலாம் அல்லது ஆர்கியூபின்னு போடலாம். இங்கே போடணும். நெக்ஸ்ட் see angle between ground and the stairs. Ground is the ground. What is this? The base is the ground. Ground-க்கும் இதுக்கும் என்ன ஆங்கிள் இருக்குது? என்ன ஆங்கிள் இது? ஆங்கிள் between the ground and staircase. இதெல்லாம் ஆங்கிள்ஸ் வேறு. ஆங்கிள் கிரவுண்ட் ஸ்டேர்கேஸ் இங்கே ஆங்கிள்ஸ் போட்டுருக்கீங்க. அப்புறம் ஆங்கிள் பிட்வீன் லேடர் அண்ட் த கிரவுண்ட். இங்கெல்லாம் கூட ஆங்கிள் இருக்குது. இங்கே ஆங்கிள் இருக்குது, இங்கே ஆங்கிள் இருக்குது. இதெல்லாம் ஆங்கிள்ஸ் இதெல்லாம். அப்புறம் ஆங்கிள் பிட்வீன் பிரான்ச்சஸ். இதெல்லாம் கூட ஆங்கிள் இருக்குது, கோணங்கள். அடுத்தது அப்புறம் சைக்கிளில் பாரு, இங்கே இருக்கும், இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, இங்கே ஆங்கிள். திஸ் ஆர் ஆல் ஆங்கிள்ஸ். ஆங்கிள்ஸ் இன் எலக்ட்ரிக் போல். இது மின்சார கம்பத்தில் இருக்க ஆங்கிள்ஸ். இது சைக்கிள் இருக்குது, வீட்டில் இருக்குது ஆங்கிள்ஸ். எல்லா ஆங்கிள்ஸ். அடுத்தது ஃபைன் கண்டுபிடிங்க. இன் திஸ் பிக்சர் மார்க் த ஆங்கிள்ஸ் ஃபவுண்ட் இன்சைட் அண்ட் அவுட் சைட் யூஸிங் கலர் பென்சில். இது நீங்கள் புக்கில் பார்த்து ஆங்கிள் கலர் பென்சில் அவுட் சைட் இதெல்லாம் வெளிப்படும். அவுட் சைட். உள்புறம்னா இது உள்ள சைடு இன்சைட். இந்த மாதிரி இங்கே ஆங்கிள் இருக்குது. உள்ள இங்கே மார்க் பண்ணணும். இந்த மாதிரி ரெட் கலரில் ஒரு கலரில் பென்சில் வச்சு பாருங்கள். வெளிப்பக்கம் எங்கே போடுறது? இங்கே அடி இப்படி போடணும், இப்படி போடணும், இப்படி போடணும். இதெல்லாம் போட்டே வர்ற ஆங்கிள்ஸ் இன்சைட் ஆஃப் ப்ராஜெக்ட். அடுத்தது angles to learn the name of angles like acute, obtuse and right angle. மூணு ஆங்கிள்ஸ் பேர் சொல்கிறாங்க. இந்த த்ரீ ஆங்கிள் நேம்ஸ். வாட் ஆர் த நேம்ஸ்? acute angle, obtuse angle and right angle. அதை பற்றி பார்ப்போம். we will see about that. we can create the various angles by combining two wooden frames. இது மாதிரி ரெண்டு மரக்கிளைகளை வச்சு ஆங்கிள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பிக்சர். இந்த பிக்சர் பாருங்கள். இது வந்துட்டு இது என்ன பண்ணுறாங்க? என்ன ஆங்கிள் இது? டைப் ஆஃப் ஆங்கிள்ஸ். இது வந்து அக்யூட் ஆங்கிள் சொல்கிறது. இந்த ஆங்கிள் பேர் வந்து அக்யூட் ஆங்கிள். ஆங்கிள் ஏபிசி இஸ் அக்யூட் ஆங்கிள். டெஃபினேஷன். இது வந்து அக்யூட் ஆங்கிள் என்னது? கிரேட்டர் தேன் 0 லெஸ் தென் 90. இந்த ஆங்கிள் வந்து 0. இந்த ரெண்டு ஆர்ம்ஸ் ஒன்றா சேர்ந்தால் 0 ஆகிடுது. விரிச்சாக்கா இது 90 டிகிரிஸ்னது இது வந்து 90 டிகிரிஸ் வரும். ப்ரொடெக்ட் வச்சு பார்க்கணும். கிரேட்டர் தென் 0, 0 விட ஜாஸ்தி ஆனால் 90 டிகிரிஸோட கம்மி. அது பேர் நான் ஆங்கிள் பேர் அக்யூட் ஆங்கிள். நெக்ஸ்ட் பாரு ஆங்கிள் ஏபிசி பற்றி பார்க்கலாம். இந்த ஆங்கிள் பேர் என்னது? 90 விட ஜாஸ்தி இருக்குது. அப்போ இது பேர் என்னது? obtuse angle. greater than 90 less than 180 degrees. அது பேர் obtuse angle. நெக்ஸ்ட் பாரு இந்த ஆங்கிள் ஏபிசி இதுதான் 90 டிகிரிஸ் பேர் என்னது? ரைட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள், obtuse ஆங்கிள், ரைட் ஆங்கிள். எக்ஸாக்ட்லி 90 கரெக்டாக 90 இருந்தாக்கா அது பேர் ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு
இது பாரு 180 ஸ்ட்ரெயிட் லைன் நடுவில் புள்ளி வச்சு இந்த ஆங்கிள் அளந்தாக்கா 180 டிகிரி வரும், 180 டிகிரிஸ் வரும். இதுதான் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். இது பேர் ஆங்கிள் பேர் வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். எக்ஸாக்ட்லி கரெக்டாக 180, 290 வரும். அதனால் 180. Write the angles generated in the following items: obtuse angle, acute angle, right angle. இதுலேருந்து இதில் இந்த படத்தில் வந்துட்டு இப்போ ரெட்டாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னென்ன ஆங்கிள் வரும்? இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கா, இங்கே கொடுத்துருக்கா, இங்கே இதெல்லாம் கொடுத்துருக்கா. இது என்னென்ன ஆங்கிள் வரும்னா இங்கே எழுதும். நீங்கள் புக்கில் பார்த்து இது ஆங்கிள் வரும் 90 டிகிரிஸ் ரேட்டாக மேலே இது படத்தை பார்த்து தெரிஞ்சிடும். இது வந்து கரெக்டாக 90. இதை பின்னாடினா ரைட் ஆங்கிள். இது வந்து 90யோட கம்மியாக இருக்குது. பின்னா ஆங்கிள் இது ஆங்கிள் இது. இது வந்துட்டு அக்யூட் ஆங்கிள். இது 90யோட ஜாஸ்தி ஆகிடும். பின்னா ஆங்கிள் இது அக்யூஸ் ஆங்கிள். அதே மாதிரி நீங்கள் இருந்து ஃபாலோ பண்ணி ஃபில்அப் புக்கை பார்த்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி காட்டணும் எனக்கு. நெக்ஸ்ட், ஏபிள் டு ஐடென்டிஃபை ரைட் ஆங்கிள் இன் த என்வாயரன்மெண்ட். நம்ம சுற்றுச்சூழலில் அன்றாட பார்க்கறதுல எது என்னென்ன ஆங்கிள்ஸ் என்னென்ன கோணங்களில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுனா கூட ரைட் ஆங்கிள். இங்கே பாரு இது என்ன ஆங்கிள் இருக்குது? இந்த மூணு ரைட் ஆங்கிள், இது ஒரு 90 டிகிரி ரைட் ஆங்கிள். இதெல்லாம் ரைட் ஆங்கிள்ஸ் எல்லாமே 4 ரைட் ஆங்கிள். இதில் கூட ரைட் ஆங்கிள், இதில் ரைட் ஆங்கிள். இதில் வந்து ஒரு 9 இருக்குது. சின்ன முள் இங்கே இருக்குது, பெரிய முள் இங்கே இருக்குது. லெஸ் தென் 90. இது வந்து அக்யூட் ஆங்கிள். இவர் எல் பாரு, எல் வந்து கரெக்டாக 90 இருக்குது. அப்படின்னா இது ரைட் ஆங்கிள். டூ யூர் செல்ஃப் ட்ரா 5 ஆப்ஜெக்ட்ஸ் வித் ரைட் ஆங்கிள்ஸ். நீங்களே வந்து ரைட் ஆங்கிள் இருக்க மாதிரி 4 படத்தை நீங்களே வரையணும். கிளாசிஃபை த ஆங்கிள்ஸ் ஆஸ் அக்யூட், அப்டியூஸ் அண்ட் ரைட் ஆங்கிள். இதில் எது ரைட் ஆங்கிள், அக்யூட், அப்டியூஸ் ஆங்கிள், ரைட் ஆங்கிள் இதுன்னு நீங்கள் எழுதணும். இப்போ ட்ரை தீஸ் இங்கே ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது செட் ஆகுதா பார்க்கணும் தோராயமாக. இவர் கீழே கண்டோம் எழுதணும். அப் நெக்ஸ்ட் இவர் இந்த படம் கொடுத்துருக்காங்க. அப்சர்வ் த ஃபாலோயிங் பிக்சர், ரைட் த நேம்ஸ் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இந்த பாக்ஸ். இந்த பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் ரைட் த நேம் ஆஃப் திஸ் ஆங்கிள்ஸ். இந்த ஆங்கிள்ஸுடைய பேர் இதுனா அது 90 ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் 90. இது 90யோட கம்மியாக இருக்குது அப்படின்னா அது அக்யூட் ஆங்கிள். இது கரெக்டாக 90 ரைட் ஆங்கிள். இது ரைட் ஆங்கிள். இது அக்யூட் ஆங்கிள். இது அப்டியூஸ் ஆங்கிள். நீங்களே படம் பார்த்து மேலே படம் பார்த்து நீங்களே ஃபில்அப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி பாருங்கள். இப்போ நிறைய புள்ளி கொடுத்தா ஒரு சார்ட் கொடுத்துருங்க. நிறைய புள்ளிங்க இருக்குது. இதை வச்சு ஜாயின் பண்ணி எந்த ஆங்கிள்னு வரையலாம். இது வரைஞ்சாக்கா அக்யூஸ் ஆங்கிள். இப்போ ரைட் ஆங்கிள் வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. ரைட் ஆங்கிள் எல்லாம் ரைட் ஆங்கிள். நீங்கள் அக்யூட் ஆங்கிள் போடலாம். அது இப்படி போட்டால் அக்யூட் ஆங்கிள். இந்த புள்ளி இப்படி போட்டால் அக்யூட் ஆங்கிள். இப்படி போட்டாக்கா அக்யூஸ் ஆங்கிள். இது மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட் ஒரு செஞ்சு எனக்கு காட்டணும். நெக்ஸ்ட் இது பாரு அப்டியூஸ் ஆங்கிள். இது பாரு அப்டியூஸ் மோர் தென் 90. இது வரைக்கும் வந்தாக்கா 90 டிகிரிஸ். இது 90யோட தாண்டி இப்படி வந்துருச்சு. இது வந்து 180. லெஸ் தென் 180, மோர் தென் 90. என்ன ஆங்கிள் இது? அப்டியூஸ் ஆங்கிள். ஆங்கிள் எப்படி இருக்கிறாங்க பாரு. இது முக்கோணம் போட்டு ஆங்கிள் இருக்கும். ஆங்கிள் ஏபிசி எப்படி படிக்கணும்? த அப்டியூஸ் ஆங்கிள் இஸ் ஆங்கிள் ஏபிசி. இது ஆங்கிள் படிக்கணும் ஷார்ட் ஃபார்ம். த அப்டியூஸ் ஆங்கிள் இன் ஆங்கிள் ஏபி ட்ரையாங்கிள். சாரி, இது வந்து ட்ரையாங்கிள் படிக்கணும். இது ஆங்கிள் படிக்கணும். த அப்டியூஸ் ஆங்கிள் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் என்னது? அப்டியூஸ் ஆங்கிள் எந்த டிகிரிஸ் பார்த்து வரையணும். ஹேண்ட் ஆஃப் கிளாக். கடிகாரத்தில் 2 முள்கள். ஹேண்டு அது 2 கை இருக்குல்ல, சின்ன கை பெரிய கை. ஹேண்ட் ஆஃப் கிளாக் அட் 3:20. 3 மணி 20 நிமிஷத்தில் 2 முள்ள எந்த வடிவத்தில் இருக்கோ அந்த ஆங்கிள் எடுக்கணும். அப்புறம் த ஃபாலோயிங் லெட்டர்ஸ் விச் ஒன் ஃபார்ம்ஸ் ரைட் ஆங்கிள். இந்த லெட்டரில் இது ரைட் ஆங்கிள்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி எந்த ஃபிகர் ஏபிசி டி கொடுத்து எது வந்து ரைட் ஆங்கிள் பண்ணணும். அப்புறம் சர்க்கிள் த ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் எது இருக்குது பார்த்து நீங்கள் சர்க்கிள் பண்ணணும், ரவுண்ட் பண்ணணும். எது ரைட் ஆங்கிள், இது ரைட் ஆங்கிளா, இது ரைட் ஆங்கிளா பார்த்து சர்க்கிள் பண்ணணும். த ஆங்கிள் ஷோன் இன் திஸ் பிக்சர் இஸ் இதுனா இது ஆங்கிள். இந்த படத்தில் எந்த ஆங்கிள் காமிச்சிருக்காங்க? இது காமிச்சு ஏவா பியா சியான்னு சொல்லணும்.
த ஆங்கிள் ஃபவுண்ட் பை நெயில் கட்டர். நெயில் கட்டர் வந்து எந்த ஆங்கிள் பேர். நேம் த ஆங்கிள் ஃபவுண்ட் when vessels are lifted by tongs. நம்ம கொரடாவில் பாத்திரங்களை கிச்சனில் தூக்கும் போது எந்த ஆங்கிள் தூக்கணும். நெக்ஸ்ட் அடுத்து நீங்கள்லாம் ஃபில்அப் பண்ணி அதுக்கு வந்து நெக்ஸ்ட் லெசனில் நீங்கள் இதெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் செஞ்சு எனக்கு காட்டணும்.